அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் மோதகம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இந்த மோதகம் ரொம்பவே ஸ்பெஷல். அதாவது நான் அரிசி மாவுக்கு பதிலாக பன்னீர் பயன்படுத்தியிருக்கிறேன். உள்ளே நம்ம பூரணமும் வச்சுருக்கோம். இதோட டேஸ்ட் ரசகுல்லா மாதிரி இருக்கும். நல்ல ஒரு ரிச்சான யம்மியான பால்கோவா எப்படி இருக்கும் அந்த டேஸ்ட்லேயும் இருக்கும். வேறு லெவல் டேஸ்ட்டு. இந்த விநாயகர் சதுர்த்திக்கு நீங்கள் இந்த மாதிரி ஸ்பெஷலாக நீங்கள் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும். உங்கள் வீட்டில் உள்ளவங்க உங்களை அப்படி தான் பாராட்டுவாங்க. ரியலி நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணணுன்னு தான் இந்த வீடியோ நான் ஸ்பெஷலாக அப்லோட் பண்ணுறேன். இப்போ இது எப்படி தயாரிக்கிறதுன்னு பார்க்கலாங்க. நான் ஒரு 2.5 லிட்டர் பாலை அடுப்பில் வச்சுருக்கேங்க. அந்த பால் கொதிக்கிற ஸ்டேஜில் உங்கள் குடும்பத்துக்கு ஏற்றவாறு நீங்கள் பாலோட அளவை கூட்டி குறைச்சிக்கிடலாம். இதில் 35 மோதகம் எனக்கு கிடச்சிது. 35. இப்போ பாருங்கள், ஒரு சின்ன ரசம் கரண்டி அளவுக்கு நான் ஒரு குட்டி கிண்ணத்தில் தண்ணியும் எடுத்துருக்கிறேன். அதே கரண்டி அளவுக்கு வினிகர். நீங்கள் கண்டிப்பாக எலுமிச்சைச்சாறு யூஸ் பண்ணிக்கலாங்க. நான் சிந்தட்டிக் வினிகர் யூஸ் பண்ணியிருக்கிறேன். அதே கரண்டி அளவுக்கு வினிகர் யூஸ் பண்ணியிருக்கிறேன். தண்ணி பாதி, அதே அளவு வினிகர் பாதி, அவ்வளோதான். இதை நான் ஊற்றிட்டு ஒரு 30 செகண்ட் 40 செகண்ட் இப்படி லைட்டாக கிளறி விட்டிங்கன்னா இந்த மாதிரி பன்னீர் வந்துடும். அவ்வளோதான். இப்போ நம்ம இதை வடிகட்ட போகிறோம். ஒரு பெரிய பாத்திரம் அடுப்பு கீழே வச்சுக்கோங்க. அது மேலே காட்டன் கிளாத் ஏதாவது போட்டுட்டு நம்ம நார்மலாக பன்னீர் எப்படி வடிகட்டுவோம் அதை வடிகட்டி எடுக்க போகிறோம். நீங்கள் இப்போ வேறு பால், எருமை பால் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதாவது உங்கள் பாலோட அடர்த்தியை பொறுத்து எலுமிச்சைச்சாரோ அப்படி இல்லைனா வினிகரோ அதோட மெஷர்மெண்ட் மாறுபடும். இப்போ இதை ஒரு தடவை இந்த மாதிரி வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க, நார்மல் தண்ணி விட்டு. ஏன்னா அந்த புளிப்பு சுவை இல்லாமல் இருக்கிறதுக்காக. இப்போ இதை இந்த மாதிரி ஒரு கீழே வடிகட்டி வச்சுக்கோங்க. அதுக்கு கீழே ஒரு பாத்திரம் வச்சுட்டு மேலே வெயிட் போட்டு ஒரு 2.5 நிமிஷம் விட்டால் போதுங்க. அதுக்கு மேலே விடாதீங்க. பாருங்கள், ஈரப்பதம் அப்படியே இருக்கணும். இப்போ இதை ஒரு பெரிய பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். இப்போ இந்த பன்னீர் நல்லா சூடாக இருக்குது பாருங்கள். இப்படி நல்லா இப்படி பிசைஞ்சிங்கன்னா நல்ல பேஸ்ட்டாக மாவு மாதிரி வரும். ஈரப்பதம் கண்டிப்பாக இருக்கணும். 2.5 நிமிஷத்துக்கு மேலே வைக்காதீங்கங்க. அந்த சூடில் அதை நல்லா உதுத்து விட்டுருங்க. இப்போ இதில் 1/4 கப் அளவுக்கு மில்க் பவுடர் எடுத்துக்கோங்க. இந்த மில்க் பவுடர் நல்ல ஒரு ரிச் டேஸ்ட்டை கொடுக்கும், ப்ளஸ் இனிப்பையும் கொடுக்கும். இது ஒரு 1/4 கப் அளவு அரிசி மாவு கண்டிப்பாக போட்டுக்கோங்க. அப்போ தான் அது நல்லா அதாவது அந்த பன்னீரை நல்லா சேர்த்து கொடுக்கும். இப்போ நல்லா பிசைஞ்சிக்கோங்க. இந்த பன்னீர் சூடாக இருக்கும்போதே இந்த ஒர்க்கை நீங்கள் பண்ணிடணும். பன்னீரை ஆற வச்சுட்டு அப்புறமா பண்ணுறேன் அல்லது ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு பண்ணுறேன் அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. இப்போ 1/4 கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் நான் சேர்த்துருக்கேன். ஏன்னா கொஞ்சம் ஈரப்பதம் கம்மியாக இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கொள்ளலாம். சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க. ஏன்னா நம்ம அரிசி மாவு போட்டிருக்கோம். ப்ளஸ் இந்த பன்னீர் ஆக்சுவலி நான் ஒரு 3 நிமிஷத்துக்கு மேலே வச்சுட்டேன். அதனால் கொஞ்சம் ஹார்ட் ஆகிட்டு, அவ்வளோதான். கொஞ்சம் நீங்கள் ஹார்டாக இருந்ததுன்னா இந்த மாதிரி பால் சேர்த்து நல்லா பிசைஞ்சிருங்க. இந்த மாவை நான் ஸ்க்ரீனில் எப்படி பண்ணுற பாருங்க, நல்லா அழுத்தம் கொடுத்து அப்படி ப்ரெஸ் பண்ணி அதை பிசைகிறேன். அந்த மாதிரி ஒரு 4 நிமிஷத்துக்கு நல்லா ப்ரெஸ் பண்ணி பிசைஞ்சு எடுத்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா சாஃப்டான ஒரு டோ கிடைக்குங்க. இந்த மாதிரி பண்ணுறதுனால உங்களுக்கு இந்த மோதகம் விரிசல் இல்லாமல் இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்திருக்கேன். அப்படி சூப்பராக அப்படி இதாகுது பாருங்கள். அந்த மாதிரி நல்ல பேஸ்ட்டாக பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா தான் உங்கள் மோதகம் கரெக்டாக வரும், விரிசலே விடாது. இப்போ பாருங்கள், நான் பாதாம் பவுடர், முந்திரி பவுடர், பிஸ்தா பவுடர் இதெல்லாமே அதாவது தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. ஒரு 50 கிராம் பாதாம், 50 கிராம் முந்திரி, ஒரு 25 கிராம் பிஸ்தா. இதை நல்ல இந்த கேரட் சீவும் அதில் வச்சு நல்லா சின்னதாக சீவி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனா பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. 1க்கு 2 ரொம்ப பெருசாலாம் வேண்டாம். அப்புறம் அரை முறியிலேருந்து தேங்காய் எடுத்து, அரை முறி நல்ல பெரிய முறியிலேருந்து தேங்காய் எடுத்து தேங்காய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் பூ, அப்புறம் வெல்லம், நாட்டு சக்கரை நான் சேர்த்துருக்கேன். தேவையான அளவு இனிப்பு போட்டுக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. உங்களுக்கு நல்லா உருண்டை மாதிரி கட்டியாக பிடிக்கிற மாதிரி வரணும். அப்புறம் இந்த தேங்காயில் நான் ஒரு 4 ஏலக்காவை போட்டு நல்லா அரைச்சி எடுத்துருக்கேங்க. ஸோ நான் அந்த ஏலக்காய் போடுறதுலாம் நல்ல மணம் வரும். இதில் குங்குமப்பூ கூட நீங்கள் சேர்த்துக்கலாம்.
இப்போ அது ரெடி ஆகிட்டு பாருங்கள். இப்போ இந்த பூரணம் ரெடி ஆகிட்டு, இது வந்து மோல்டு. இந்த மோல்டு உங்கள்கிட்ட இருந்தால் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நீங்கள் வந்து கைட்டே பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் இந்த மோல்டு வச்சுருக்கிறேன். இந்த மோல்டை ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் வந்து கொஞ்சமாக நெய் அப்படி இல்லைன்னா எண்ணெய் விட்டுக்கோங்க. நான் வந்து நெய் விட்டுருக்கேன். நெய் வச்சு நல்லா எல்லா பக்கமும் தடவி விட்டுக்கோங்க. இந்த மோல்டு ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகுதுங்க. நான் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கியிருந்தேன். இப்போ வந்து நம்ம இந்த பனீரை வச்சிடலாம். இது வந்து இந்த நீங்கள் பன்னீர் பண்ண உடனே ரெடி பண்ண உடனே தயாரிக்க ஆரம்பிக்கணும். நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு அப்புறமா பண்ணலாம்லாம் இருந்தால் பன்னீர் வந்து ரொம்ப கொஞ்சம் பொறுத்து ஹார்டாகவும். ஸோ உடனே பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா ஒரு ஈர துணியை வச்சு மூடி வச்சுட்டு பண்ணுங்கள். இப்போ இந்த மாவை நம்ம பாருங்கள் இந்த மாதிரி வைக்கணும். நீங்கள் நல்லா உள்ளே வச்சுட்டு நல்லா அழுத்தம் கொடுத்து ஒரு ஓட்டை போட்டுக்கோங்க. அழுத்தம் நீங்கள் கொடுத்தா தான் அந்த மோல்டோட ஷேப்பு உங்களுக்கு கிடைக்கும். சும்மா நீங்கள் பேருக்கு வச்சா கிடைக்காது. அப்புறம் அந்த பூரணத்தை உள்ளே வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்துருங்க. இப்போ பாருங்கள், அழுத்தம் கொடுத்துட்டு உடனே இதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செம்ம சூப்பர்பாக பனீரில் பண்ண மோதகம். இதோட டேஸ்ட்டு ஐயோ ஹெவன், அப்படி ஒரு சுவையில் இருந்ததுங்க. இதை வந்து நம்ம இப்போ தயார் பண்ணி வச்சுட்டு ஒரு 3 மினிட்ஸ்க்கு நம்ம இட்லி எப்படி அவிக்கும் அந்த மாதிரி 3 மினிட்ஸ்க்கு தான் அவிக்கணும். அதுக்கு மேலே ஓவர் குக் பண்ணாதீங்க. இப்போ நான் ரெண்டாவதும் ரெடி பண்ணிட்டேன். பாருங்கள், செம்ம சூப்பர்பாக இருந்தது. இப்போ நான் இந்த அளவுக்கு ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். இன்னொரு தடவை நான் உங்களுக்கு காமிச்சிட்டு தான் பாருங்கள். அந்த மோல்டில் வச்சுட்டு அந்த பனீரை எடுத்து உள்ளே வச்சுட்டு நல்லா அழுத்தம் கொடுத்து ஒரு ஓட்டை போடுங்க. இப்படி வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த பூரணத்தை உள்ளே வச்சுருங்க. அவ்வளோதான். நீங்கள் வந்து இது ஸ்டீம் பண்ணும்போது இந்த பூரணம் அதாவது மெல்ட் ஆகி ஒழுகி ஓடிடுமோ அப்படிலாம் நீங்கள் நினைக்க வேண்டாம். நம்ம 3 மினிட்ஸ்க்கு அதிகமாக இது வந்து குக் பண்ணணும் அவசியம் இல்லை, அதாவது ஸ்டீம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அவ்வளோதான். இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு ட்ரேயில் நான் வச்சுட்டு நம்ம இட்லி எப்படி அவிக்கும் அதே மாதிரி தான் ஒரு பெரிய சட்டியில் தண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு உங்கள்கிட்ட இந்த மாதிரி ட்ரே இருந்தால் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை இட்லி தட்டை யூஸ் பண்ணிக்கலாம். அதில் வச்சுட்டு ஸ்டீம் 3 மினிட்ஸ் பண்ணால் போதும், அதுக்கு மேலே பண்ணாதீங்க. அவ்வளோதான். சுவையான விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் மோதகம், அதுவும் பனீரில் பண்ண மோதகம் விநாயகருக்கு ரொம்பவே இஷ்டம். ஸோ இந்த விநாயகர் சதுர்த்திக்கு நீங்கள் இந்த ரெசிப்பியை ட்ரை பண்ணி கண்டிப்பாக உங்கள் வீட்டில் உள்ளவங்க எல்லாரையும் ஹாப்பி படுத்துவீங்கன்னு ஸ்பெஷலாக இந்த வீடியோ நான் உங்களுக்காக அப்லோட் பண்ணியிருக்கிறேன். இதோட டேஸ்ட்டு ரியலி நீங்கள் அது செஞ்சு சாப்பிடும்போது தான் உங்களுக்கு தெரியும், அந்த அளவுக்கு டேஸ்ட்டில் இருந்துங்க. ரொம்பவே சாஃப்டாக அந்த ஸ்டீம் பண்ணுறதுனால நல்ல இன்னும் ஒரு ஈரப்பதம் அதில் வந்து ரசகுல்லாவா கொழுக்கட்டையான்னு தெரியாமல் திண்டாட போகிறீங்க, அந்த அளவு டேஸ்ட்டில் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.